அடுத்து சிந்தனையில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளாக வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவும் குற்றம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளாக ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, ஷர்ட்டு பேண்ட்டு, அதை ஒழுங்காக போடுறீங்களா? அதுதான் மேட்ரு. ஷர்ட்டு பேண்ட்டுன்னா என்ன? உங்களை முழுசாக கவர் பண்ணணும்ல, உங்களை மூடணும்ல, அதான மேட்ரு. அப்போ ஒழுங்காக முன்னணும்ல. ஷர்ட்டு இருக்குது, ஃபுல் கை ஷர்ட் இருக்குது, ஃபுல் கை பேண்ட் இருக்குது, அதை வச்சு கரெக்டாக மூடி போட்டிருக்கலாம்ல. நார்மலாக ஷர்ட்டை பேண்ட் போடுறா, நார்மலான பேண்ட் அதை நார்மலாக போட்டு போகலாம். அதை ஏன் மடிக்கிறீங்க? உங்கள் கை கால்லாம் எதுக்கு வெளியே தெரிகிற மாதிரி பண்ணுறீங்க? அதுதான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக உங்கள் ட்ரெஸ் இல்லாமல் போகலாம். கூச்சமாக இல்லை, ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லை, கூச்சமாக அசிங்கமாக ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறீங்களே. எதுக்கு ஷர்ட் பேண்ட் போடுறோம் நம்ம? யோசிச்சு பாருங்கள், நம்மளோட உடம்பு மறைக்க தானே. அதை கரெக்டாக மறைக்கணும்ல. ஷர்ட்டு பேண்ட்டு, ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு போட்டு நீட்டாக ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு மறைச்சிட்டு போயிடலாம்ல. அதை கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கூச்ச உணர்வு இருக்கும். கூச்ச உணர்வு இருந்துச்சுன்னா எதுவும் பெருசாக பண்ண மாட்டீங்க, எதுவும் தப்பு எதுவும் பண்ண மாட்டீங்க. அதை தான் சொல்ல வந்தேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல திடீர்னு சேத்த வாரி போட்டுருவீங்களா? அதில் எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்கும். கெட்ட விஷயங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போணுச்சு அப்படின்னா, உங்கள் மேலே ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இதே கெட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பு லைட்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், லைட்டாக அழுக ஆரம்பிக்கும், கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் அன்கண்ட்ரோலபுளாக மாறிடும். அப்போ உங்கள் பாடி பார்ட் சரியாக ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் சோப்பு போடுறீங்களா, அது என்ன சோப்பு தானே, அதை போடுறீங்க. இப்போ தண்ணி ஊற்றினா உடம்பு சுத்தமாகவும், தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுவுறோம். சோப்பு எதுக்கு போடுறீங்க உங்கள் உடம்புக்கு? அதை யோசிச்சு பாருங்கள். சரி, சோப்பு போடுறீங்களா, அந்த சோப்பை மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிருங்க. அசிங்கமாக இருக்காது, அழுக்காக இருக்காது. என்னடா சோப்புக்கு நுழைய அசிங்கமாக இருக்காது. அப்போ அதை கழுவுறதுக்கு தண்ணி தானே யூஸ் பண்ணலாம். அப்போ தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஜோம்பிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஜோம்பிஸ்லாம் உருவாகிறது இந்த 2 காரணங்களால தான். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள், ஜோம்பியாக மாறிடாதீங்க. அவ்வளோதான் கேட்குறேன். பாய். நிறைய பேர் இந்த ஷர்ட்டு போடுறதுல அந்த மானம்னு சொல்கிறாங்க. இந்த பாடி பார்ட், ப்ரைவேட் பார்ட்டை மறைச்சிட்டோம்னா போதும். அது என்ன மானம்? உங்கள் கை தெரியுது, கால் தெரியுது, அதெல்லாம் அசிங்கிடாதா? உங்கள் கையும் காலையும் யாராவது நோன்னா உங்களுக்கு சும்மா இருக்கும், கோவமாக வருமா வருது. உங்களை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தா, ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி, ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்தா ஒத்துக்குவீங்களா? உங்கள் கை தெரியுது, கால் தெரியுது, அது எல்லாம் மானம் தானே. அதையும் சேர்த்து மறைக்கிறது தான் நான். உங்கள் உடம்பு மறைக்கிறது தானே, அது என்ன மானம்? அதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் உடம்புல அதுதான் முக்கியமா? கை இல்லையா, கால் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அதுவும் உங்கள் உடம்புல உறுப்பு தான். அது ஒரு பார்ட்டு தானே. என்னம்மாண்ணா, அது ஒரு பார்ட்டு தானே. உடம்பு மறைச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் சொல்ல வந்தேன். உடம்பு முழுசாக மறைச்சி சட்டை பேண்ட் போடுறோம், முழுசாக மறைச்சிட்டு போடுங்க. இந்த ஒரு மாதிரி உடம்பு தெரிகிற மாதிரி கொஞ்சம் கூச்சமாக இல்லை, அது எதுக்கு பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஆட்கள் நிறைய தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத இந்த க்ரீம்ஸு, அது மேக்கப்பு, எண்ணெய் யோசிச்சு பாருங்கள். சேத்தள்ளி உங்கள் மூஞ்சில் பூசிக்கங்களேன், நல்லா இருக்குங்களா? அதெல்லாம் ஒரு அசிங்கமாக இல்லை, கூச்சமான விஷயத்த பண்ணுறீங்களே. நீங்கள் எந்த வேணால் கூச்சம்லாம் பண்ணுவீங்கல்ல, எண்ணெய் போடுறது அதெல்லாம் போடாதீங்க. அசிங்கமாக உங்கள் உடம்பு மேலே எதுக்கு? உங்கள் உடம்புக்கு ஒரு இயந்திரம் மாதிரி தானே. அதில் இயந்திரம் ஒழுங்காக இருக்கணும்னா அது சுத்தமாக இருக்கணும், நார்மலாக இருக்கணும். அது மேலே எதையாவது தேய்ச்சி விட்டு, இப்போ ரிமோட் ஒன்று இருக்குது, அந்த ரிமோட்டில் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அது ஓடுமா? எண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா ஓடுமா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது, அதில் எண்ணெயை ஊற்றிடுங்க. ஒரு மொபைல் இருக்குது, அதை எண்ணெய் சட்டியில் போட்டுடுங்க, அது ஓடுமா? அந்த மாதிரி தான் நீங்களும். எதுக்கு தேவையில்லாத கண்டதெல்லாம் உடம்புல தேய்ச்சிக்கிறீங்க? என்ன அதெல்லாம் பண்ணாதீங்க. கூச்சமான விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா கூச்சமான எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அதுதான் தப்பு நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க, அவ்வளோதான் கேட்குறேன். உடம்பு முழுசாக மறைச்சிட்டு போங்கள. ஒரு நாய் இருக்குது, ஒரு பன்னி இருக்குது, அதெல்லாம் உடம்பு தெரியுது, அதெல்லாம் கறிக்கு யூஸ் பண்ணுறாங்க, எது விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. உங்கள் உடம்பும் நம்மளும் அப்படி தானே, நம்மளை பார்க்கறதுக்கு கூச்சமாக இருக்காது அவங்களுக்கு. அந்த உடம்பு மறைச்சிட்டு போயிருங்களேன், அவ்வளோதான் கேட்குறேன். முழுசாக மறைங்களே, அவ்வளோதான். எல்லாமே பார்ட்டு தான், எல்லாமே உடம்பு தான். என்ன ப்ரைவேட் பார்ட்டு, எல்லாமே பார்ட்டு தான், எல்லாமே உடம்பு தான். எல்லாத்தையும் மறைச்சிட்டு போங்க, அவ்வளோதான் கேட்குறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த தலையெல்லாம் மறைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் முகங்கிறது உங்கள் கண்ணு பார்க்குது, சரியாக பார்க்கணும்ல. அதை யோசிச்சு பாருங்க. மூச்சு வாங்குது, மூச்சு வாங்குது, அது சரியாக மூச்சு வாங்கணும்ல. வாய் மூச்சு வாங்குது, சரியாக மூச்சு வாங்கணும்ல. அதை யோசிச்சுக்கோங்க.
அதிகமாக மறைப்பாங்க. மூச்சு விடுறோம், மூச்சு வாங்குது, அதை ஒழுங்காக மூச்சு விடாமல் வாய் மூச்சு விடுது, ஒழுங்காக மூச்சு விடாமல், அதெல்லாம் என்ன பழக்கம் அது? சரியாக கண்ணுக்கு காது கேட்குது, சரியாக கேட்காது, காது கையெல்லாம் மறைச்சிட்டு சரியாக கேட்காது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தலையுமா மறைப்பாங்க, உடம்பு இருக்குது, உடம்பு முழுசாக மறைச்சிட்டு போங்க, அவ்வளோதான் கேட்குறோம். முகங்கிறது அது ஒரு மொழி. உங்கள் வாய் ஒரு மொழி பேசுதில்ல, அந்த மொழி ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ். உங்கள் முகத்தை பார்த்தா நீங்கள் என்ன பேச வரீங்க, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு உங்கள் முகம் பார்த்தா தெரியும். உங்கள் கை காலை பார்த்தாலும் தெரியும் தான். உங்கள் கை காலெலாம் நல்லா மறைச்சிக்கோங்க. உங்கள் பாடி ஆட்டிடியூடும் அது தெரியும் தான். இருந்தாலும் முகங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு மொழி பேசும். உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். கூட்டத்தில் என்ன சொல்கிறது, நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னா உங்களை யார் தேடுறது? நீங்கள் யார் போகிறா யார் வர்றா அதெல்லாம் தெரியணும்ல. உன் முகம் தானே முக்கியம். முகத்தை மறைக்காமல் போயிட்டு அங்கே நாய் இருக்குது, பன்னி இருக்குது, கோழி இருக்குது. அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஒரு கோழி போனால் இன்னொரு கோழி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லையே, மனுஷன் தானே அந்த முகம் தானே. ஒரு மனுஷன் போனால் இன்னொரு மனுஷன் இல்லைல்ல, அவன் இல்லைல்ல, அவன் போயிட்டானா அவன் போயிட்டான் தானே. அது காரணம் என்ன? அவன் முகம் தானே தனியாக தெரியுது. அதை போய் மறைக்கிறீங்க. அதை யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான்.